கபடி ஆடி கபடி 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 அடிச்சு துவக்கி இவ அழகப்படி முடிச்சு இருக்கு இவ சிரிப்பப்படி எதிர்த்த எவனும் இல்ல தவறு பொடி இங்க எதுவும் நடக்கு இவ விருப்பப்படி பணிவப்படி துணிவப்படி அழகிய தமிழ் மகன் நீதாண்டி. எனக்கு என்னவோ இன்னைக்கு ஜீவாவை பார்த்து பேசி அவர் கூட எங்கேயாவது வெளியில போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. அதனால ரெஸ்டாரண்ட் பிளானை இன்னொரு நாள் வச்சுக்கலாம். என்னது இப்படி சொல்லிட்ட? உனக்காக நாங்க அரை மணி நேரமா பசியோட காத்துட்டு இருக்கோம். ஓகே புரியுது. பட் எனக்கு என்னவோ ஜீவா கூட வெளியில போகணும்னு தோணிருச்சு. சாரி. அட போ தீபி, இன்னுமா நீ ஜீவாவை நம்பிட்டு இருக்க? அவன் எப்ப பார்த்தாலும் அந்த பூங்குடி பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கான். நீ கூப்பிட்டா அவன் உடனே வந்துருவானா? அவன் உன்னை நல்லா ஏமாத்த போறான். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். இதுக்கு மேல ஜீவா அவன் இவனு பேசின கொன்னுடுவேன். அவரை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும்டி, உனக்கு தான் எதுவும் தெரியல. நான் வேணா பெட் கட்டுறேன், கண்டிப்பா ஜீவா உன் கூட வெளியே வரமாட்டான். நீ வேணா பாரு, நீ போறதுக்கு முன்னாடி அந்த பட்டிக்காடு கூட தான் அங்க இருப்பான். அவங்க கூட ஜீவா அங்க பேசிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பான். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நான் சொன்ன மாதிரி நடக்கலன்னு வச்சுக்கோ, நீ திரும்ப வந்து என்னை எதுல வேணாலும் அடி. ஆனா நடந்துச்சுன்னு வச்சுக்க, ஜீவாவை அவ உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சிட்டு இருக்கான்னு அர்த்தம். சொல்லு. ஏன்டி இப்ப அவளை வெறுப்பேத்தி அனுப்புன? பின்ன என்னடி, அவளுக்காக நம்ம இங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவ ஜீவா கூட வெளியே போறேன்னு மெனக்கிட்ட தேடி வந்து வெறுப்பேத்திட்டு போறா. இத அப்பவே அவ ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஏற்கனவே இது அரை பைத்தியம், இன்னும் ஜீவாவால முழு பைத்தியமாவே ஆக போறா. இறங்குங்க. இந்த பூவு நம்ம ஊருக்கு வரும்போது இந்த ஆள் நமக்கு எதிரியா தானே இருந்தா, இப்ப இப்படி உதவி செய்யறானே, நம்பலாமா? ஜீவா சார் ரொம்ப நல்லவர் ராசு. நாம தான் அவரை தப்பா நினைச்சிட்டோம். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஷயம்னு சொன்ன உடனே ஓடி வந்து காப்பாத்த வந்துட்டாரு. பார்த்தல்ல. இருந்தாலும் பட்டணத்துக்காரங்கள, அதுவும் பணக்காரங்கள பட்டுன்னு நம்பிடக்கூடாது பூவு. நீ கிராமத்தான், அதனால உன்னையெல்லாம் 5 பைசாவுக்கு நம்பிட முடியுமா? இதுக்கு போலீஸ் அடியே பரவாயில்ல போல் இருக்கு. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்க தெரியாதனால தான் நீ இன்னும் இப்படி உருப்படாமே திரியிற. ரொம்ப பேசுறாள, ஏன் இப்படி புரியுறா? நல்லதுக்கு இல்லையே ராசுகுட்டி. என்னாச்சு? வாங்க. ம். வாங்க. அடடடா. வாங்க உட்காருங்க. மிஸ்டர் ராசுகுட்டி, நீங்களும் உட்காருங்க. சார் பரவாயில்ல சார், நான் பாக்குறேன் சார். அண்ணி, அண்ணி. அலைவன் நல்ல கொழுத்த பணக்காரன் தான் போல் இருக்க. அல்குவாரி நடத்தி சம்பாரிச்ச காசுல கட்டின வீடு போல் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே கொத்தாரியா கொட்டி வச்சிருக்காங்க. அக்கா வா போங்கடி. ஹாய். இன்னைக்கு நீ ஓட்டிக்கிட்டே வந்துட்டியா? நான் இல்லாம என் பூ எங்கேயோ கால் எடுத்து வைக்க மாட்டா. அப்படியா? சரி, நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போகும்போது அவளை விடுவியா இல்ல அப்பவும் கூடவே போவியா? அண்ணி, நீங்க சும்மா இருங்க. அவளுக்கு விளையாட்டு இது சீரியஸ் இதுன்னே தெரியாது. என்ன ஜீவா, யார் இது புதுசா இருக்கு? அவரு மாரியோட அண்ணன். துபாய் போறதுக்காக சென்னைக்கு வந்திருக்காரு. ஓ, வணக்கம்க்கா. என்ன முகெல்லாம் ஒரே காயமா இருக்கு?
அது சின்ன ஒரு ஆக்சிடெண்ட். பாவம் அடிபட்டுருச்சு. அவருக்கு விசா கிடைக்கிற வரைக்கும் இங்கே தான் நம்ம வீட்டில் தான் தங்க போகிறாரு. என்ன சென்னி, இவர் இங்கே தங்குறது உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களா? சச்சா, எனக்கு ஒன்றும் இல்லை ஜீவா. வீட்டுக்கு யாராவது விருந்தாளிங்க வந்து தங்கினா முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான். விருந்தாளிங்க வந்தா வீடே ரொம்ப கலகலப்பா ஆயிடும். என்ன கேட்டா பூங்கொடி மாரியையும் கூட இங்கே தங்க சொல்லுவேன். ஆனா உங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி பெர்மிஷன் வாங்குறதுன்னு நீயே பாத்துக்கோ ஜீவா. சரி அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் இவங்களுக்கு காஃபி கொடுங்களேன். சரி, நீங்க எல்லாரும் உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ம் ராசு இங்கே தங்குறதுல ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. வேணாம் சார், நீங்கள் ஒன்றும் சிரமப்படாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததே போதும் சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அம்மாவை சமாளிக்கணும் அவ்வளோதான். அதை நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ் சார். பரவாயில்ல பொங்கடி. நீ வேணா பாரு, நீ போறதுக்கு முன்னாடி அந்த பட்டிக்காடு கூட தான் அங்க இருப்பான். அவங்க கூட ஜீவா அங்க பேசிக்கிட்டு கூத்தடிச்சிட்டு இருப்பான். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. வா தீபிகா. என்ன தீபி, நீ வரேன்னு சொல்லவே இல்லை? நான் உன் வீட்டுக்கு சொல்லிட்டு தான் வரணுமா? நான் எப்ப வந்தாலும் இவளுக்கு இங்கேயே இருக்காளுங்களே, இவளுக்கு சொல்லிட்டு தான் வராளுங்களா? இவங்க இப்படி நினைச்ச நேரத்துக்கு வந்துட்டு போறதுக்கு மாயா ஆண்டி எப்படி அலோ பண்றாங்க? ஹாய் கேப்டன், எப்படி இருக்கீங்க? கேப்டன், நீங்க ஏன் கேப்டன் எப்ப பார்த்தாலும் எங்க பூங்கொடி கிட்ட போட்டி போட்டே இருக்கீங்க? ஏய் பஃபூன், யாரா நீ? பாத்தீங்களா கேப்டன், அதுக்குள்ள மறந்துட்டீங்க பாத்தீங்களா? எங்க ஊருக்கு நீங்க விளையாட வந்தப்போ சானியா மச்சாலா சொல்லி நான் தானே பெருசா பில்டப் கொடுத்தேன். நீங்க தோத்து போயிருந்தா கூட போட்டோ கடை மோகன் உங்களுக்கு ரசிகர் மன்றம் வச்சிருக்கான் தெரியுமா? ஏய், ஏற்கனவே நீ எங்கேயோ நல்லா வாங்கிட்டு தான் வந்திருக்க. வாயை மூடிட்டு இல்ல மிச்ச இடத்துலயும் வீங்கிடும். தீபிகா, யூ கிராசிங் யுவர் லிமிட். கேப்டன், சார் என்ன சொல்றாப்புலனா, பொம்பளை பிள்ளை அகங்காரமா ஆணவமா திமிர் எடுத்து பேசக்கூடாதுன்னு இங்கிலீஷ்ல சொல்றாப்புல. புரியுதா கேப்டன்? ராஸ்கல். ஐயோ, பஞ்ச பரதேசி நாயே, எங்க வந்து யார்கிட்டா பேசுற? இந்த மாதிரி நக்கல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. உன்னை வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம வீட்டுக்குள்ள விட்டாரு பாரு ஜீவா, இவரை சொல்லணும். தீபிகா, ஐ வார்ன் யூ. ஜீவா, ஜீவா, ஐயோ, அத்தை வராங்க ஜீவா. என்ன என்ன இங்க சத்தம்? ஒன்றும் இல்லைம்மா. யார் இது? அத்தை, இந்த தம்பி துபாய் போறதுக்காக ஊர்ல இருந்து வந்திருக்காரு. அதான் நம்ம வீட்ல 2 நாள் தங்க வைக்கலான்னு. வணக்கம் மேடம். உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்கன்னா முன்னாடியே சொல்ல மாட்டியா? உன் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. இந்த வீட்டை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அம்மா, நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. இவங்க அண்ணியோட ரிலேஷன் இல்லை. கொடைக்கானலில் இடம் பார்க்க போனப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணவர். நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் அவ எதுக்கு முந்திக்கிட்டு பதில் சொல்றா? யார் இவன்? எங்கேயோ திருட போன இடத்துல அடி வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கான். ஐயோ, இந்த அம்மா இந்த போர்டு போடுது. அத்தாடி, வரதா புயலே நேர்ல நிக்குது. இது போலீஸ்காரங்க கிட்ட லத்தில அடி வாங்கிட்டு பொத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்திருக்கலாம் போல் இருக்கு. இல்லைம்மா, ஒரு சின்ன பிரச்சனையில் அடிபட்டுருச்சு.
இதுங்க யாரு? ஆ என் கூட படிக்கிறவங்க. வணக்கங்க. தராதரம் பார்த்து பழகுன்னு உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஜீவாவுக்கு யாரை எந்த இடத்துல வைக்கணும்னு தெரியாது. நீங்க உங்க லிமிட் என்னன்னு தெரிஞ்சு அதோட நில்லுங்க. புரிஞ்சுதா? நீ சொல்லிட்டங்கிற மரியாதைக்காக சரின்னு சொல்றேன். இனிமே என்ன கேட்காம இந்த மாதிரி உரிமையெல்லாம் எடுத்துக்காத. ஓகேம்மா. சரி இருங்க, நான் போய் உங்க எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வரேன். அனி என் ரூமுக்கு எடுத்துட்டு வாங்க. சரி. வாங்க போலாம். சார் ஆ? நாங்க கிளம்புறோம் சார். வாராசு போலாம். ஏய் எங்க போறீங்க? இல்ல இல்ல சார், இங்க தங்கறதுக்கு வந்தது ஏன் தப்பு தான். நான் கிளம்புறேன் சார். ஆமா சார், எல்லாரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தாதான் சார் மரியாதை. உங்க வீட்டுக்கு நாங்க சும்மா வந்துட்டு போறதே எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம். இங்கேயே தங்குறதெல்லாம் வேணாம் சார், அது சரி வராது. நாங்க ராசுக்குட்டியை எங்கேயாவது தங்க வச்சுக்கிறோம். பொங்கடி, தீபிகா அப்படி நடந்துக்கிட்டது தப்பு தான். அம்மா வராமல் இருந்திருந்தா நான் அவளை அரைஞ்சு சொல்லியிருப்பேன். சார், நாங்க யார் மேலேயும் குத்தம் சொல்லல சார். எல்லையோட நிக்கிறது தான் எங்களுக்கும் நல்லது. ஓ, அம்மா சொன்னதில் ஹர்ட் ஆயிட்டியா? நான் யார்கிட்டையும் தகுதி பார்த்து பழகிறது இல்லை. ஆனால் எங்கள் அம்மா கொஞ்சம் அதிகாரமாக வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்க சொல்கிறத நீ பெருசாக எடுத்துக்காத பொங்கடி. ராசு இங்கே என் கூட தான் தங்க போகிறாரு, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் துபாய் போகிறதுக்குள்ள வேற ஆளாக மாற்றி காமிப்பேன். சார், இவன் வெளியே இருந்தாலும் ஏதாவது விலங்கத்தை தான் சார் இழுத்துட்டு வருவான். பூவே சார் கூடயே தாங்கட்டும் பிள்ள. சரி சார். என்ன சார் இது காரு சிறுசா பொட்டி சைஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம கூலிங் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த பச்சுனர் மாதிரி பெரிய காரா வாங்கலாம்ல சார்? வாங்கினா நல்லா தான்பா இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு வசதி இல்லையே. என்ன போங்க சார், நீங்க இப்படி சொல்லிட்டீங்க. நான்லாம் துபாய்க்கு போய் சம்பாரிச்சேனா சும்மா எப்படி வருவேன் தெரியுமா? எப்படி வருவேன் சார்? நீங்க படையப்பா படம் பார்த்திருக்கீங்களா? அதுல நீலாம்பரி வந்து இறங்குமே, அந்த மாதிரி கார்ல வந்து இறங்குவேன் சார். அது மட்டும் இல்லாம இங்கெல்லாம் வாங்க மாட்டேன் சார். நான் வரும்போதே வெளிநாட்டுல இருந்தே வாங்கி வந்துருவேன். எப்படி துபாயில இருந்து ஓட்டிட்டு வந்துருவியா? ஆமா சார். கேட்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கு. அதுக்கு நீ முதல்ல துபாய் போகணும்ல, அதுக்கு விசா வேணுமே. ஆமா இல்ல சார்? போய் அந்த வேலையை முதல்ல பாரு. சரி, நான் இப்போ கிளாஸுக்கு போகிறேன். நீ என்ன பண்ண போற? காலேஜுக்குள்ள போறேன் சார். ஹேய், காலேஜுக்குள்ள அங்கங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஐயா, நாளா கிராமம் தான் சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் விவரம் இல்லாமலாம் இருக்க மாட்டேன் சார். காலேஜுக்குள்ள எங்கேயும் சுத்த மாட்டேன் சார். நேரா பிள்ளைங்கலாம் தங்குமே அங்கதான் போவேன் சார். எங்க? கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கா? சார், நீங்க தப்பா நினைக்காதீங்க சார். என் தங்கச்சி மாரியும் பூங்கொடியும் அங்கதானே இருக்காங்க. அவங்கள போய் பார்த்து பேசிட்டு நம்ம காரிட்டே வந்து வெயிட் பண்றோம் சார். சரி, பார்த்துப்போ. ரைட்டு சார். என்ன சார், எங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க சாக்காரீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்கீங்களா? உங்களை தேடிட்டு ராசுகுடி கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குலாம் போயிருக்கான். ஆமாம், இப்போ நீ ஏன் ஷாக் ஆகிற? சார், அந்த பையனை எதுக்கு சார் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்க்க அமிச்சிங்க? ஏன்? இவன் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கிற ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டே கிடப்பான். இவனெல்லாம் என் கூட பிறந்த அண்ணனேன்னு பாக்குறேன். இல்லைன்னு வைங்களேன், அவனை அடிச்சே கொன்னுடுவேன். அப்படியா? சரி, ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது, நீ சீக்கிரம் போ. சரி சார், அது அங்கதான் கிடக்கும். அவனை நான் போய் பாத்துக்கிறேன். பூவே, நீ கிளாஸ்க்கு போப்பல, நான் வந்துடுறேன். தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு பொங்கடி? நீங்க இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணதுக்கு, அதோட ராசுக்குட்டியை உங்க கூட தங்க வச்சதுக்கு. நீங்க எங்களையும் உங்களுக்கு சரிசமமாக தான் நடத்துறீங்க. அந்த பெரிய மனசு மற்ற யாருக்குமே இல்லை சார்.
ரொம்ப நன்றி சார். நன்றியெல்லாம் எதுக்கு பொங்கடி? ராசுக்குட்டி ஊரில் இருந்து வந்திருக்காரு, சென்னைக்கு வேற புதுசு. நீங்களும் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து வெளியில் எங்கேயும் போனதில்லை. காலேஜ் விட்டா ஹாஸ்டல், ஹாஸ்டல் விட்டா காலேஜ்னு இருக்கீங்க. ராசுக்குட்டி வேற ஊரை சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. நம்ம எல்லாருமே சேர்ந்து பீச்சு பார்க்குன்னு வெளியில் போயிட்டு வரலாம். என்ன சொல்கிறேன்? இல்லை சார், வேண்டாம். அனாவசியமான போக்குனால நான் நிறைய அவஸ்தைப்பட்டுட்டேன். தேவையில்லாமல் வெளியே சுத்த வேண்டாம் சார். அதனால் நான் அசிங்கப்பட்டது தான் அதிகம். தயவு செஞ்சு வேண்டாம் சார். இல்லை பொங்கடி, அது இல்லை சார், நான் உங்களை தப்பாக சொல்லலை. இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் சார் மரியாதை. என் தகுதிக்கு இப்படி நான் உங்க கூட தனியாக பேசுறது பழகிறதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேலே நல்லா இருக்காது சார். நான் வரேன். நான் உன்னை நெருங்கி வர்றது உனக்கு புரியுதா புரியலையா? என் மனசில் இருக்கிறத உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? ஆஹா, ஒரு பூவை பார்க்கலான்ட்டு வந்தா இங்க 1000 பூ இருக்கே. இந்த பூக்களுக்கெல்லாம் பூவை கொடுத்து கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். பா, இன்னும் அழகா இருக்காளுங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, என்னம்மா நீ? அடுத்து ஒரு வெள்ளை புறா. செல்லக்குட்டி, என்னம்மா வெள்ளை புறா போச்சு. ஹாய். நீங்க என்னம்மா பொண்ணு செட் ஆகி தொலைய மாட்டேங்குது. இப்போ இருக்கட்டும் பாரு. இந்த பிள்ளைங்களா ஒருத்தி கூட கண்டுக்க மாட்டாளுங்களே. வானத்துல 1000 நட்சத்திரம் இருந்தாலும் ஒரே ஒரு நிலாதான் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம பூவும். அவளுக்கு தான் இந்த பூவும். பிள்ளைங்க ஹாஸ்டல் போறோம், என் பூவை பாக்குறோம். அவளுக்கு இந்த ரோஜாவை நம்ம காதல் பரிசா கொடுத்து கரெக்ட் பண்றோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க? எங்க என் பூவை காணோம்? டேய், அத என்ன கையில பூ வச்சு சுத்திட்டு இருக்க? அது இங்க யாரு போற வர பொட்ட பிள்ளைங்களுக்குலாம் பூ கொடுக்கணும்னு நினைக்கிறியா? இந்தா பாரு, இது பட்டணம். யார் கையில மாட்டினேன்னு வச்சுக்க, உன்னை அப்படியே தலைகில தொங்க விட்டு தோல் உரிச்சு உப்பு கண்ணை போட்டுருவாங்க, பாத்துக்க. ஐயா, வேற யாருக்கும் கொடுக்கல புள்ள. என் தங்கச்சி நீ தலையில பூ வைக்காம சுத்திட்டு இருக்க பாரு, பார்க்க நல்லாவா இருக்கு? அதான் உனக்காக பூ கடைக்கு போய் இந்த பூ அண்ணன் வாங்கியாந்துருக்கேன். நீ எனக்கு வாங்கிட்டு வந்திருக்க. வேற வழி, என் அழகு தேவதைக்கு போக வேண்டியது இப்ப இந்த மூதேவிக்கு போகுது. அது என்ன புள்ள வச்சுக்கோ. கருத்தவெல்லாம் கலீஜா கிளப்பி விட்டாங்க அந்த கருத்தமாக்கு கொய்யால கொய்யால. ஓ மை காட். நீயும் உன்னோட பூவும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எவளுக்காவது கொடுக்கலான்னு இந்த பூவை எங்கிருந்தோ திருடிட்டு வந்திருப்ப. என்ன பார்த்ததும் நடிக்காத. நடிக்கல புள்ள, உனக்காக தான் வாங்கியாந்த. ஆஹா, இருக்கிறதுலயே குண்டா பம்கின் மாதிரி இருக்கிறத நம்ம உசார் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் எவ்வளவு ஒருத்தர் குறுக்க வரானே. மவனை இன்னைக்கு நீ செத்தடா. இங்க பாரு, இன்னொரு தடவை நீங்க பார்த்த கொன்னுடுவேன். லேடிஸ் ஹாஸ்டல் பார்க்கலாம் வரக்கூடாது, புரியுதா? ஏய், போய் வெளியே போய் உட்கார் போ. ஏய் சீப்பா, பிச்சரும் பாத்துக்க. என்ன இவ இப்படி சொல்றா? மவனை என்ன பண்ணலாம்?